அறுவடை மிகுது, வேலையாட்களோ குறைவு. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட பணிக்கு செய்ய பலக்கணக்கான மக்கள் வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. ஆனா இப்போ யாருமே வர மாட்டாங்க. அவங்க ஏன் வர மாட்டாங்க? யாரு கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. ஒருவேளை நான் கூப்பிட்டா வருவாங்களா? அப்படி நான் கூப்பிட்டா வருவாங்கன்னு சொன்னா நான் இப்பவே அவங்களை போய் கூப்பிடுறேன். மகனே மகனே, என் பணி செய்ய பின்னே வாருங்கள். மகனே மகனே மகனே, என் பணி செய்ய என் பின்னே வா. மகனே மகனே, என் பணி செய்ய என் பின்னே வா. அம்மா, என்னுடைய குருத்துவ பணியை செய்ய உங்க பிள்ளைய நான் அழைச்சேன். நான் தான் இயேசு. நீங்களே உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரே பையன், 3 வருஷம் கழிச்சு பிறந்த புள்ள. அவனை எவ்வளவு கண்ணு கருத்தமா பாத்துக்கிறேன். சொத்து, என்னோட தலைமுறை எல்லாமே அவன் தான். அவனை அனுப்பிச்சுட்டு எனக்கு அப்புறம் யாரு பாத்துப்பா? ஆமா இயேசுவே, பக்கத்துக்கு போங்க, 2 பசங்க இருக்காங்க. உள்ள போய் பெறா. மகனே மகனே, என் இறையாட்சி பணி செய்ய என் பின்னே வா. எனக்கும் வர ஆசையா தான் இருக்கு. ஆனா இந்த உலகத்தின் ஈர்ப்பு என்ன வரவிடாம தடுக்குது ஏசப்பா. நான் நிறைய படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், வீடு கட்டணும், எங்க அப்பா அம்மா பாத்துக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும். இந்த மாதிரி பல ஆசை இருக்கு ஏசப்பா எனக்கு. இதெல்லாம் என்ன உங்ககிட்ட இருக்காம தடுக்குது ஏசப்பா. எனவே அதிகமா படிக்கணும். மகனே மகனே, என் பணி செய்ய என் பின்னே வா. உங்களுக்கு அதுல என்ன வாழ்க்கை இருக்கு? இதுதான் எங்களுக்கு, இதுலதான் எல்லாமே இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்ல. மகனே, நீ ஆச்சும் என் இறையாட்சி பணியை செய்ய என் பின்னே வா. என்ன இயேசுவே, என்னால ஏந்துக்க முடியல. உங்க இறையாட்சி பணியை நான் எப்படி போங்க போங்க. கடவுளே 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 கடவுளே, உங்களை யார் கூப்பிட்டா? யார் நீங்க? நான் தான் இயேசு. நீங்க இயேசுவா? கடவுள். கடவுளா? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் மனித கடவுள். அஜித்தே கடவுளே கடவுளே. மகன்களே, என் பணி செய்ய என் பின்னே வாருங்கள். உங்க பணி செய்ய வரணுமா? உங்க பின்னாடி நாங்க வந்துட்டா நாளைக்கு பிரசாரம் இருக்குது டிவி கேல, யாரு போய் போஸ்ட் அடிப்பா? நான் போய் பேனர் வைப்பேன். நான் போய் கட்டோட அடிப்பேன். போங்க, 2 பேரும் எங்களுக்கு நேரம் இல்ல. போங்க போங்க போங்க. என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதா இருக்கும். பாத்தீங்களா அங்க என்னடா என்னோட அழைத்தல எப்படிலாம் தட்டி கழிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? ஒருத்தர் என்னன்னா தொலைபேசிக்கு அடிமையாகிட்டாங்க. அந்த சமூக ஊடகத்துல மூழ்கி கிடக்குறாங்க. தங்களுடைய ஒரே பிள்ளைய, அவங்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க பிள்ளைய விட மாட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா அழியக்கூடிய செல்வத்துக்காக நோக்கி சுயநலமா ஓடிட்டு இருக்காங்க. மதுவுல அவங்களையும் அழிச்சிட்டு அவங்கள சார்ந்தவங்களையும் அழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனை கடவுளாகவும் அரசியல்வாதிகளை நோக்கி இந்த ஆறாப்பசிய அவங்க இந்த ஒரு ஆறாப்பசிக்கு தினமும் பசியை விருந்தாகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படிதான் மாத்த போறது? அப்போ இவங்கெல்லாம் என் பணியை செய்யலாம், வேற யார் தான் என் பணி செய்வா? வேற யார் தான் என் பணியை செய்வா? அப்ப வேற யார் தான் என் பணியை செய்வா? இவங்க வேணா இப்படி இருக்கலாம். ஆனா முடிச்சூர்ல இருக்க என்னுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு இறை அழைத்தல ஊட்டி வளர்த்திருக்காங்க, தெய்வீகத்தையும் ஊட்டி வளர்த்திருக்காங்க. நான் இப்பவே முடிச்சூருக்கு போவேன், என்னுடைய பிள்ளைகளை நான் இப்பவே அழைப்பேன். நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என்
மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் உவந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? முடிச்சூர் பிள்ளைகளே, முடிச்சூர் பிள்ளைகளே, வாருங்கள். முடிச்சூர் பிள்ளைகளே, முடிச்சூர் பிள்ளைகளே, முடிச்சூர் பிள்ளைகளே, நன்றி.